அனைவருக்கும் வணக்கம். பனி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மீனா ராஜி 2 பேருமே கோமதியை வந்து நீங்கள் எப்படினாலும் தங்கமயில் கிட்டக்க நீங்கள் தான் மாமியார் அப்படிங்கிற மாதிரி கெத்தோடு இருக்கணும். நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மகாராணியவும் நீங்கள் தான் எல்லாமே சொல்லணும். நீங்கள் சொல்லி தான் அவங்களாம் செய்யணும். இன்றைக்கி உண்டு இல்லை நாக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டு பேசிவிட்டு அவங்களுடைய வேலைக்கு போயிடுறாங்க. அடுத்து இங்கே கோமதி வந்துட்டு பாரு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். சாயங்காலம் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பாருன்னு கோமதி தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஆனால் அரசி வராங்க. அம்மா கொஞ்சம் தலைக்கு என்ன வச்சு விடேம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்னும் சின்ன நொல்லை எப்போ பார்த்தாலும் உனக்கு நான் தலைக்கு வச்சு என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன், போடி உள்ளே போடி நீ போய் நீயே வச்சு என்ன தேய்ச்சிட்டு நீயே தலைவரிட்டு போ அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிடுறாங்க. அடுத்து தங்கமயில் வந்துடுறாங்க. கேரியர் எல்லாத்தையுமே கட்டப்பையில் தூக்கிட்டு வாழையில் எல்லாத்தையுமே ரோல் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறாங்க. நில்லு தங்கமயில் எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. அது அத்தை ஆட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கத்த அவருக்கும் மாமாவுக்கும் சோறு கொடுக்குறக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து சரவணுக்கு மட்டும் நீ சாப்பாடு கொண்டுட்டு போதும், அவருக்கெல்லாம் கொண்டுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதையும் அத்தை அப்புறம் மாமா எப்படி எத்த சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அவர் எப்பயும் போல் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார், அதுவும் இல்லாமல் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது பிடிக்கல அப்படிங்கிறாங்க. யாருக்கத்தை பிடிக்கல அப்படின்னு தங்கமயில் கேட்குறோம். வேறு யார், அவருக்கு தான். நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலாம் பிடிக்கல, நீ எப்பயும் போல் உன் வேலையே பாரு, அவர் எப்பயும் போல் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிடுவாருங்கன்னு. ஐயோ இல்லத்தை அதெல்லாம் மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏற்கனவே நான் கொண்டுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல மாமாவுக்கு இப்படிலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது பிடிக்காதுன்னு, நீ அதெல்லாம் கொண்டுட்டு போக வேண்டாம், நீ சரவணுக்கு மட்டும் கொண்டுட்டு போதும் அப்படிங்கிறாங்க. சரி நான் ஃபோன் போட்டு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நில்லு யார் ஃபோன் போட போகிறேன்னே, மாமாவுக்கு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டுறாங்க. ஃபோனில் ஸ்பீக்கர்லேயும் போட்டுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. ஹலோ மாமா நான் தங்கமயில் பேசுகிறேன் அப்படின்னு. என்ன பாருன்னு. மாமா இல்லை நான் இன்றைக்கி சாப்பாடு உங்களுக்கு கொண்டுட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. அதான் 2-3 நாள் நீ தானப்பா கொண்டுட்டு வந்தேன்னு. இல்லை மாமா நான் நாட்டியை அவசரப்பட்டுட்டு சாப்பாடாக ரெடி பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்துடுறேன், அது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு இழுக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் நீ மத்தியானம் சாப்பாடு கொண்டுட்டு வர்றது எவ்வளோ எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ உதவியாக இருக்குது தெரியுமா. வழக்கம் போல் பழனியும் மாமாவையும் வீட்டில் கடையில் உட்கார வச்சுட்டு நானும் செந்தில் தான் வீட்டுக்கு வருவோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் மாற்றி விடுவோம். இந்த மாதிரி போகும்போது எங்களுக்குள்ளே வந்து நிறைய வேலை வந்து பெண்டிங் இருக்குது. நீ வரதுனால எங்களுக்கு எவ்வளோ வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது தெரியுமா. அவ்வளோதானே மாமா, இந்த இதோ 2 நிமிஷம் சாப்பாடு ஆகிட்டு வந்துடுறேன், இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடலாம் மாமா அப்படின்ட்டு சரி வச்சிடறாங்க. பார்த்தீங்களா அத்தை நான் சாப்பாடு கொண்டு போகிறது மாமாவுக்கே பிடிக்குது, அவரே கொண்டுட்டு வர சொல்லிட்டாரு. சரிங்க அத்தை நான் வர்றேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த கோமதி எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி போயிடுறாங்க. போய் சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி அடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா வீட்டை கட்டவும் என்னடி திடுதுப்புன்னு ஒன்றும் சொல்லாமல் நீ ஏட்டி வந்து நிற்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னக்கா கையில் கேரியரோடு வந்திருக்கிற அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. அது பக்கத்தில் மாமாவுக்கும் என்னோட வீட்டுக்காரங்களுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன்னா ஸோ அப்படியே உங்களையும் பார்த்துட்டு சொல்லி வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன 2 பேர் வெறும் மோர் ஊற்றி சாப்பிட்றீங்க, ஏதாவது குழம்பு வைக்கலையா, இது காய் கூட பொரிக்கலையா, ஏமா ஏதாவது ஒரு 2 காயை போட்டு பொரிச்சு ஒரு குழம்போ ஒரு பொரியலோ ஏதாவது வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தங்கமயில் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. எங்கடி பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு ஒரே சோம்பேறித்தனம், அதனால் கடையில் போய் இப்போ எதுவும் காய்கறி எதுவும் வாங்காமல் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெறும் ரசம் மோர் இருக்குது அதை வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. ஏமா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி அப்படி இப்படின்னு சமாளிக்கும் போது ஏமா கையில் காசு எதுவும் இல்லையானே. ஆமாக்கா அம்மா கையில் காசு கிடையாது ஒன்றும் கிடையாது, நம்ம சாப்பிட்றதுக்கு காய்கறி வாங்க கூட இங்கே அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மா நாளைக்குலேருந்து நான் வேணால் சாப்பாடெலாம் கொண்டுட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு உங்கள் மாமியார் வீட்டில் நாங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் உட்காந்துட்ருக்கோன்னு சொல்கிறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அம்மா அதுதானம்மா உண்மை, இங்கே சாப்பாடு வழி இல்லாமல் தானே உட்காந்துருக்கோன்னு, அதுக்கு சம்மந்த வீட்டில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட சொல்கிறியா நீ அப்படின்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க. அதெல்லாத்தையும் விடுமையில் உனக்கு வீட்டில் எப்படி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவன் நல்லா இருக்காங்க, உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு மேடம். சரி இங்கே உங்கள் அத்தை உங்கள் மாமாலாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க மேடம். சரி என்ன சொல்கிறாங்க உன் மாப்பிள்ளையோட தம்பி குழந்தை ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்களே என்ன சொல்கிறாளுங்க அவளுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ராஜி மீனாவும் எப்போ பார்த்தாலும் ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருக்காங்கம்மா, எப்போ பார்த்தாலும் அடிக்கடி குசுன்னு பேசிட்டு வேறு இருக்காங்கம்மா. என்னென்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதில் எங்கள் அத்தை வேறு சேர்ந்துக்கிறாங்க, அவங்க கூட சேர்த்து கூட்டமாக சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது என்னடி புது கதையாக இருக்குது. அரசி கோழலி அவங்க அம்மா இந்த 3 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா அது ஒரு சரிங்களாம். ஆனால் இவங்க கூட போய் எதுக்கடி கூட்டணி சேர்றாங்க, கூட்டம் எதுவும் சரியில்லையே, பேசாம நீ அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நீ ஐக்கியமாக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எங்கம்மா அந்த கூட்டத்துக்குள்ளே என்னால் சேரவே முடியல, உள்ள உடையே மாட்டிக்கிறாங்கம்மா அப்படின்னு. அப்போ அந்த கூட்டத்தை கலைச்சிரு, தனித்தனியாக பிரிச்சிரு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அவங்க தங்கச்சிட்டு என்னம்மா இப்படிலாம் சொல்லி கொடுக்குறேன்னு. அப்புறம் என்னடி கூட்டு குடும்பம்னு ஆகிப்போச்சு, அப்போ எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்போல தான் இருக்கணும், இல்லை ஒரு கூட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்துக்கிடணும், சேர்க்க மாட்டோம் அப்படின்னா அப்போ அந்த கூட்டமே தேவையில்லை, எல்லாருமே தனித்தனியாக போகட்டும் அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்களெல்லாம் பிரிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா அப்படிங்கிறாங்க. அப்போது உன் மாமியாரை நீ கைக்குள்ளே போட்டுக்கோ. அதை ஏமா கேட்குறேன், எங்கள் அத்தைக்கு என்னை பிடிக்கவே இல்லை போலுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிறேன்னு. ஆமாம்மா சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறாங்க, அவருக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதே வேண்டாங்கிறாங்க, அதுவே அவங்களுக்கு பிடிக்கலங்கிறாங்க, இதெல்லாம் இந்த வீட்டில் புது பழக்கமாக இருக்குது, அப்படிலாம் கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கெலாம் என்னை வையிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் மாமனாருக்கு அது எப்படி இருக்குன்னு. அவருக்கு நான் சாப்பாடு எடுத்துறதுல ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதுவும் இல்லாமல் எங்கள் மாமனாரில் ரொம்ப நல்லவர், நான் என்ன ஒன்று சொன்னாலுமே நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும்ப்பா தங்கமயில் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டுறாருமா அடிக்கடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன உங்கள் மாமனார் தான் உன் பக்கம் இருக்கார்ல, சரி வீட்டில் வந்து
கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, நீயும் மாப்பிள்ளையும் ஹனிமூன் போகிறத பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா பேசலையா அப்படிங்கிறாங்க. அட போம்மா, அதெல்லாம் யாரும் இங்கே பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் யாரும் பேசலாமா அப்படிங்கிறாங்க. நீ பேச வை, மாப்பிள்ளை கிட்டக்க தனியாக இருக்கும்போது நீ சொல்லு, நம்ம ஹனிமூனுக்கு எங்கேயா போவோம், உங்கள் வீட்டில் பேசுங்க, வீட்டில் கேளுங்க அப்படின்னு மாப்பிள்ளை கிட்டக்க நீ ஏதாவது போட்டு விட்டு வாங்கு அப்படிங்கிறாங்க. அட போம்மா, நீ வேறு ஏற்கனவே வீட்டில் வந்து டியூஷன் பிரச்சனை, அந்த நகை பிரச்சனை, இத்தனை இது ஓடிக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருப்பேனா, இல்லாட்டினா ஹனிமூன் போகிறத வச்சு பேசிக்கிட்டு நான் வீட்டில் அந்த இதெல்லாம் தக்க வச்சுக்கிட்டு இருப்பேனே. அட பைத்தியமே, குடும்பமே என்ன இப்படி தான் இருக்க தான் செய்யும், எல்லாத்தையும் நீ தான் சமாளிக்கணும். நெக்ஸ்ட்டு வீடை கட்டுறாங்க. வீட்டில் வந்து அரசி இருக்காங்க. மீனா அனார் உள்ளே வராங்க. அண்ணி இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. எக்கு பப்ஸ் வச்சுருக்கேன், அதுவும் இல்லாமல் ராகியில் செஞ்ச மிச்சர் இருக்குது, அத்தைக்கு பிடிச்ச ஆனியன் பப்ஸ் இருக்குது, இந்த இதில் தான் எல்லாமே இருக்குன்னு. ஐ சூப்பர் அண்ணி, எனக்கு எல்லாமே பிடிச்சது அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. ஆமாம், வீட்டில் மயிலக்கா இல்லையா அண்ணே? ஏன் எதுக்கு கேட்குறீங்கண்ணே? இல்லை, வாசலில் செருப்பை கலட்டி போடும்போதே மீனா வந்துட்டிங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி என்ன யாரையுமே காணும் அப்படிங்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் வந்துடுறாங்க. வந்துட்டிங்களா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இது என்னது புதுசா அப்படிங்கிறாங்க. என்னங்க ஸ்நாக்ஸ் அண்ணே, உங்களை எத்தோட மீனா சொல்கிறது, வெளி பலகாரத்தை எதுவும் வாங்கிட்டு வராதிங்க, வீட்டில் சாப்பிடாதீங்க, ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு. நீங்கள் படித்தவங்க தானே, ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடணும் உங்களுக்கு தெரியாதா, ஏன் மீனா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறாங்க. உங்களை எத்தோட தாங்க சொல்லுது, நான் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெரியும்ல, திருப்பி ஏங்க எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா இப்படி பண்ணுறீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேர்க்கடலை, பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடணுங்க, ஆரோக்கியமானது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கடையிலே யாருக்கு சரக்கு வாங்க வருவாங்க, நாங்களே சொந்தமாக பருப்பு அரிசிலாம் தயாரிச்சுக்கிறோம், வீட்டிலே செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா நம்ம மாமாக்கு எப்படி பொழப்பு நடக்கும். அதே மாதிரி தாங்க இது, என்னைக்காவது ஒரு நாள் பப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் உடம்பு கெட்டு போகாது அப்படின்னு மீன் அதுக்கு பதில் பேசுகிறாங்க. நீங்கள் வேணும் ஒரு பப்ஸ் சாப்பிட்டு பாருங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போது நீங்கள் எப்போவுமே கடப்பலகாரம் சாப்பிட மாட்டீங்க. ஆமாம்மா, நான் சாப்பிடவே மாட்டேன்னு. எத்தனை வருஷமானு? அது 10 வருஷத்துக்கு மேலேன்னு. அவ்வளோ வருஷமாக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து தங்கமயில் கேட்குறாங்க. ஆமாம், ஒரு பப்ஸ் என்ன ரேட்டு அப்படிங்கிறாங்க. அது நான் கடையில் கேட்கலையேன்னு. அப்போ அந்த மிச்சர்னு அது நான் கடையில் கேட்கலையே, அப்புறம் எப்படி வாங்குவீங்கன்னு. நான் கடைக்கு போவேன், இதில் 5 அதில் 5 பப்ஸில் 5 அப்படின்னு சொல்லி கொடுப்பேன், அவங்க மொத்தமாக ரூபா சொல்லுவாங்க, அதை கொடுத்துட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இது மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு? அது மொத்தமாக 200 ஆச்சு அப்படிங்க. 200 ஒரு நாளைக்கு 200 ஒரு மாதத்துக்கு 6000 அங்கே ஆச்சு அப்படின்னு. நான் டெய்லியும் வாங்க மாட்டேன்னு. அதெல்லாம் இல்லை, ஒரு மாதத்துக்கு 6000 ஒரு வருஷத்துக்கு 72,000, அப்படியே அது 5 வருஷம் போச்சுன்னா 3 லட்சத்துக்கு மேலே வருது. இவ்வளோ ரூபாவாக நீங்கள் செலவழிக்கிறீங்க, இவ்வளோ ரூபாவை நீங்கள் மிச்சப்படுத்தி வச்சிங்கன்னா ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்கிறாங்க. உடனே பதிலுக்கு மீனா வந்துட்டு, அப்படியே அப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக கடப்பலகாரம் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு. நான் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கேன்னு. 10 வருஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் மிச்சமாகும்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் 4 சென்ட் கணக்கில் நீங்கள் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, நீங்கள் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது 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 நான் வேலைக்கு எதுவும் போகல அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. நான் வேலைக்கு போகிறேன், கை நிறைய காசு சம்பாதிக்கிறேன், பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றேன், அதனால் உங்களுக்கு என்ன மயிலக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அது இப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் வேலைக்கு போகல தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ராஜின்னு சொல்கிறாங்க. நானும் டியூஷன் எடுத்து சம்பாதிச்சா என் கையிலையும் காசு இருக்கும், நானும் இஷ்டப்பட்டதை வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த டியூஷன் நடக்கூடாமல் கெடுத்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. நீ கையில் காசு சம்பாதிச்சு இந்த தேவையில்லாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த டியூஷன் தடுத்தது நான் ரொம்ப நல்ல வேலை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம இஷ்டப்பட்டதை வாங்கி சாப்பிட்றதுக்கு தானே வேலை பார்க்குறோம், அதுக்கு எதுக்குங்க இது சாப்பிடாமல் இருக்கணும், எனக்கே ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் கெட்டு போகாது அப்படின்னு மீனாவும் பதிலுக்கு பேசுகிறாங்க. ஏமா நீ சாப்பிட்றதா இல்லை, அட்லீஸ்ட் எங்க கூட உட்காந்து பேசியா செய்யலாம்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்குலாம் செட் ஆகாது, இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க எழுந்துச்சு போயிடுறாங்க. ஆமாம், இவ்வளோ ஹெல்த்தில் கான்சியஸாக இருக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி, அந்த கேரியர் மேட்ரு என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்குறாங்க ரொம்ப ரகசியமாக. அது ஏண்டி கேட்குற, கடைசி கேரியர் எடுத்துகிட்டு போயிட்டானே. என்னது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லி கொண்டு போய் நீங்கள் கேரியர் 8ஓட அலோவ் பண்ணிட்டீங்களா, அதை எப்படி நீங்கள் விட்டீங்கன்னு. நீ ஏண்டி வைத்திருச்சல் கேட்குற, கேரியர் எடுத்துகிட்டு போயே ஆகவேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாடி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமாவுக்கு வேறு ஃபோனை போட்டுட்டு பேசிட்டா. இதில் அவர் வேறு, நீ சமைச்சது கொண்டுட்டு வாமா, சாப்பாடு கொண்டுட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் டைம் சேவ் ஆகுது அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன இதான் சான்ஸ்ன்னு கொடுக்குன்னு ஓடிட்டா அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் கெத்தாக இருப்பீங்க பார்த்தா இப்படி வேஸ்ட்டாக இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிற, நானும் எவ்வளவோ பண்ணுறேன், ஆனால் அவகிட்ட எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிறாங்க. என்னத்தை ஒரு தைரியத்தை வர வச்சு எதாவது பண்ணுங்க தானே, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கெட்டுறேன் பாரு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கோமதி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் போய் தங்கமயில், அத்தை இந்த காய்கறி கட் பண்ணுறது ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்களேன், நானே கட் பண்ணேன்னு. இல்லைம்மா தங்கமயில்,
நானே கட் பண்ணிக்கிறேன்னே. ஐயோ அத்தை, உங்களுக்கு நான் ஏதாவது வேலை செய்யணும், ஏதாவது செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்ய, எனக்கு செய்யணும்னு நினச்சி வச்சுக்கோ, வெளியே காற்று நல்லா சிலு சிலு சிறு அடிக்குது, அங்கே போய் உட்காந்து நல்லா காற்றை என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையே அத்தை, ஏதாவது வேலை செஞ்சே பழகிட்டேனே, அதுவும் இல்லாமல் உங்களை வேலை வாங்க வச்சுக்கிட்டு நான் மட்டும் போய் நல்லா தனியாக போய் உட்காந்து நல்லா காற்று வாங்க முடியுமா, எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அத்தை அப்படிங்கிறாங்க. அதில் இந்த பாருமா, சமையல் எல்லாமே உன்னை விட நான் தான் சீனியர் இந்த வீட்டில். ஸோ எனக்கு என் பசங்க, என் வீட்டுக்காரர் என்ன சாப்பிடுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ போனால் போதேன்னு ஒரு 2-3 நாள் உன்னை சமைக்க வச்சேன். இனிமேல் நானே எல்லாம் பார்த்துக்கிடுவேன், நீ சமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நானே எல்லாருக்கும் சமைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கோமதி அவங்களுடைய பவரை காட்ட ஆரம்பிக்கிறாங்க.